விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக விமானம் என்னென்ன காரணங்களால் காணாமல் போயிருக்கலாம், விமானத்திற்கு என்ன நேர்ந்திருக்கும் என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில், இதுகுறித்து விமான போக்குவரத்து ஆராய்ச்சியாளர் ஜெயப்பிரபுவுடன் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தற்போது AN-32 ரக விமானம் காணாமல் போயிருக்கிறது. இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும், உங்களுடைய அனுமானம் எதுவாக இருக்கிறது, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது? AN-32 விமானம் மேக்ஸிமம் 23,000 அடியில் பறக்கும்போது மாயமாயினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 23,000 அடியில் பறக்கும்போது லெஃப்ட் டேர்ன் அவுட் எடுக்கும்போது சடன் டிசப்பியர்ட் ஃப்ரம் ரேடார். இதுதான் நார்மலாக வந்த மெசேஜ். ஸோ இந்த 23,000லேருந்து 26,000 அடியில் ஒரு விமானம் கடலுக்கு மேலே பறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தில் நடக்கிற விஷயம் வேறு, கடலில் நடக்கிற விஷயம் வேறு. கடலில் பொதுவாகவே உங்களுக்கு சீதோஷண தன்மை 4.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டே இருக்கும். மண்ணினுடைய வளத்திலேருந்து மேலே உள்ள கிளைமேட்டிக் ஃபீச்சர்லேருந்து எல்லாமே 4.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ரியாக்ஷன் லெவல் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ டோட்டல் சீதோஷணம் தான் இதனுடைய மெயின் ஃபேக்டராக நம்ம இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரியான AN-32 விமானங்களுக்கு பிரச்சனை எதில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொப்பலர் ஃபேன் சுற்றுது பார்த்தீங்களா, அந்த ஃபேனில் மொத்தம் 4 விங்கு ஆக்சுவலி சுற்றி கொண்டு இருக்கும். அந்த 4 இறக்கை படலங்கள் சுற்றி கொண்டு இருக்கும். இந்த 4 இறக்கை படலங்கள் அந்த சீதோஷண தன்மை மாறுபடும் போது ஒன்றோடு ஒன்று ஓவர்லேப்பிங் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ ஓவர்லேப்பிங் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ப்ரெஷரோட வேரியேஷன்ஸ் மாறிடும். அப்படி ப்ரெஷரோட வேரியேஷன் மாறிடுச்சுன்னா விமானம் அந்த பாத்துலேருந்து இன்னொன்று ஒரு 1.1 அப்படிங்கிற அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ட்ரிஃப்ட் ஆகி தள்ளப்பட்டுரும். அப்போ உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய பைலட் டைரெக்டாக கண்ட்ரோலருக்கு ட்ரை அவுட் பண்ணார்னா அவரால் அந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சியை கேட்சப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவார். அப்போ அந்த டோட்டல் பாடி இம்பேலன்சிங் ஈக்குலிபிரம் ப்ரொடியூஸ் ஆகி அது வேறு ஒரு இடத்துக்கு டிவைட் ஆகிற வழியை உண்டு. இப்போ அந்த விமானத்தோட நிலைமை என்ன, இப்போ அந்த விமானம் எங்கே இருக்கக்கூடும், என்ன அது மாதிரியான தகவல் ஏதாவது உங்களோட அனுமானிக்க முடியுதா? இல்லை, விமானம் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் இப்போ மேக்ஸிமம் இப்போ நம்ம 1.5 நாள் கிட்ட ஆகிடுச்சு ஒரு விமானம் மாயமாகி. அதுவும் வங்காள விரிகுடா அப்படிங்கிறது 27 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவு கொண்ட கடல். அந்த கடல் பகுதியில் பொதுவாகவே சேத்து மண் ஜாஸ்தியாக தான் இருக்குது, க்ளே டைப் ஆஃப் சாயில். இப்போ இது வரைக்கும் நம்ம கிடைத்த அனுமானம் படி ஒருவேளை அந்த விமானம் டக் இன்டு த சீ அப்படின்னா களிமண்களால் தான் உங்களுக்கு அது மூடப்பட்டிருக்கக்கூடிய வரம்பு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் ஒரு சின்ன லெவல் டெப்ரியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் உள்ளே இருக்கிறதா இருக்கட்டும், அது மேல் தரப்பில் வராததுக்கு ஒரு காரணமாக இதுவும் ஒரு அனுமான திறன் தான் நம்ம வைக்கிறோம்.